அக்கா பசிக்குதுல, அம்மா சீக்கிரமா செய்ய சொல்லுக்கா. சொல்றேன். மா பசிக்குதுமா, சீக்கிரம். நான் என்ன மிஷனா செய்ய வேணா? உங்களுக்கு டைமுக்கு சாப்பாடு வேணா ஹாஸ்டல் சேர்த்து விடுறேன், அங்க போங்க. டைமுக்கு சாப்பாடு போடுவாங்க. பசிக்குது தானடா சொன்னேன், அதுக்கேண்டா ஹாஸ்டல் வரைக்கும்லாம் போறாங்க? நானும் பசிக்குதுன்னு சொல்லி பார்த்தேன், என்ன திட்டினாங்க. உன்னை திட்டுறாங்களான்னு செக் பண்ணேன். பாரு கொஞ்சம் திட்டுறாங்க. செக் பண்றியா? செக்கு இங்க பாரு. நானும் வலிக்குதான்னு செக் பண்ணேன். நானும் வலிக்குதான்னு செக் பண்ணேன். மா அவன் தான் ஜூஸ் அப்படியே மேல பழிய போட்டான். இப்போ அவன் தான் என்ன திட்டு வாங்க வச்சான். எப்ப பார்த்தாலும் அவனே கொஞ்சிட்டு இருக்கீங்க, அவன் மேல தான் பாசம் இருக்கா. அவன் தான் உங்களோட பையனா, நான் உங்களோட பொண்ணு இல்லையா? ஆமா, நான் உன்னை ஹாஸ்பிட்டல் மாத்தி தூக்கிட்டு வந்துட்டேன். நீ என் பொண்ணே இல்ல, போதுமா? போ போய் தேங்காய் வாங்கிட்டு வா போ. என்னக்கா சோகமா இருக்கியா? வருத்தப்படாத. அம்மா மொட்டை மாடல பேசும்போது கேட்டேன், உண்மையாவே ஹாஸ்பிட்டல் இருந்தா தூக்கிட்டு வந்தாங்களா? டேய் அடி வாங்க போற நீ. இன்னும் கடைக்கு போலியா நீ? என்ன மட்டும் தான் வேலை வாங்குங்களா? தூ இங்க இருக்கானே, இவனெல்லாம் வேலை வாங்க மாட்டீங்களா? ஏன்னா உன்னதான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து எடுத்துட்டு வந்தாங்க. என்னம்மா கதவை திறக்கிறதுக்கு இவ்வளவு நேரமா? தள்ளு தள்ளு ஓ தள்ளு. ஆலியா குட்டி எங்க? ஆலியா செல்லம் பாத்தியா உனக்கு என்னெல்லாம் கொண்டு வந்திருக்கேன்னு. முயல் பொம்மை உனக்கு பிடிக்குமா? இது மான் பொம்மை. ஐயோ வாத்து பொம்மை. இந்த பொம்மை உனக்கு கண்டிப்பா பிடிக்குமே. வாடியே ஆலியா தங்கம், வாங்க 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 வாங்க. அப்படிதாண்டி ஆலியா குட்டி. பிடிச்சிருக்கா? அடியே ஆலியா தங்கம், எப்படி நீ இருக்க என் செல்லம்? நீ பிறக்கும் போது பார்த்தது, அதோட இப்பதான் பாக்குறேன். நல்லா இருக்கியா? ஐயோ இத்தனை வருஷம் உன்னை பார்க்க முடியாம பண்ணிட்டானே அந்த கடவுள். விடு விடு, அம்மா வந்துட்டேல்ல, அம்மா உன்னை நொல்லு போட்டுப்பு. யார் நீங்க? என் வீட்டுக்குள்ள வந்து உட்காந்துக்கிட்டு ஆழையோட அம்மான்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நான் தான் இவளோட அம்மா. ஹாஸ்பிட்டல்ல நர்ஸ் தப்பா என் பிள்ளைய வாங்கிட்ட குடுத்துட்டா. ஐயோ அதை தேடி தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு இத்தனை வருஷம் ஆயி போச்சு. ஹாஸ்பிட்டல் நர்ஸா? குழந்தைகிட்ட நான் சொல்ற கதையில நீங்க என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க. யார் நீங்க? எழுந்துருங்க முதல்ல. உண்மையதான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த விஷயத்துல யாராவது போய் சொல்லுவாங்களா? சரி, எந்த ஹாஸ்பிட்டல்? எந்த ஹாஸ்பிட்டல் சொல்லுங்க. சூர்யா ஹாஸ்பிட்டல். சூர்யா ஹாஸ்பிட்டலா? இதுக்கே ஷாக்கானா எப்படி? இவ ஜூன் 13ஆம் தேதி தானே பிறந்தா. உங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? அம்மா அப்ப உண்மையாவே அக்காவை ஹாஸ்பிட்டல்ல இருந்து எடுத்துட்டு வந்தீங்களா? நீ வேற சும்மா ரோ. யார் நீங்க? அவ டேட் ஆஃப் பர்த்ல உங்களுக்கு எப்படி தெரியும்? பெத்தவ எனக்கு தெரியாதா? அந்த ஹாஸ்பிட்டல்ல தேடும் போது நர்ஸ் தான் சொன்னா. நர்ஸ் சொன்னதுக்கு அப்புறமா இத்தனை வருஷமா என் பிள்ளைய தேடிட்டு இருந்தேன், கண்டுபிடிச்சிட்டேன். அப்புறம் இத்தனை வருஷமா என் பிள்ளைய நல்லபடியா பாத்துட்டு இருந்ததுக்கு தேங்க்ஸ். தேங்க்ஸா? அது ஏன் பொண்ணுங்க? அவ ஏன் பொண்ணுங்க?
வந்து என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க, வெளில போங்க முதல்ல. ஏய் இங்க பாரு, பிள்ளைய புரியுற கஷ்டம் என்னன்னு எனக்கும் தெரியும். உனக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா அவ சொல்றல ஒரு மச்சம் இருக்குமே பாரு. இத பாருங்க, எனக்கும் இருக்கு. உனக்கு கழுத்துக்கு மேல இருக்கு, எங்க 2 பேத்துக்கு பாத்தியா கழுத்துக்கு கீழே இருக்கு. நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டா இருக்கே. அப்ப நீங்க தான் என்னோட உண்மையான அம்மாவா? நான் தான் உன்னோட உண்மையான அம்மா தெரியுமா? அம்மா உன்னை தேடி தேடி அலைஞ்சதுல அம்மாக்கு நாக்கெல்லாம் ரொம்ப வறண்டு போச்சு. அம்மாக்கு கொஞ்சம் குடிக்க தண்ணி எடுத்துட்டாரியா? அம்மா உங்களுக்காக நான் எடுத்துட்டு வரேம்மா. ஆரியா ஆரியா தங்கம். அவங்க கூட்டிட்டு போறாங்களோ இல்ல கூடவே போயிருவா போல இருக்கு. அம்மா அக்கா இல்லைன்னா எனக்கு போர் அடிக்குமே. அப்ப நீயும் சேர்ந்து வந்துரு. என்ன உனக்கு ஒரு வா சோறு கொடுக்க மாட்டேனா? யார் நீங்க? நானும் பாத்துட்டே இருக்கேன். வீட்டுக்குள்ள வந்ததுல இருந்து ஆழ என் பொண்ணுன்றீங்க, தண்ணி எடுத்துட்டு வரீங்க, செல்லுன்றீங்க, தங்கன்றீங்க. இப்ப எழுந்து போறீங்களா இல்ல போலீஸ்க்கு போன் பண்ணுவா? டேய் போன் எடுடா. ஆலியா என் பொண்ணுதாங்கிறதுக்குரிய எல்லா எவிடன்ஸும் என்கிட்ட இருக்கு. போலீஸுக்கு போனீங்கன்னு வச்சுக்கங்களேன், உங்களுக்கு தான் பிரச்சனை. அவர் வேற ஊர்ல இல்ல, இவங்க வேற எவிடன்ஸ் பிரச்சனை என்னமோ சொல்றாங்களே. சரி, அவன் வர வரைக்கும் சமாளிப்போம். சின்சான் உனக்கு ரொம்ப பிடிக்குமா? பாத்தியா, உனக்கு பிடிச்ச பொம்மை ட்ரெஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கேன். இன்னும் வேணும்னா கேளு, ஆமா போய் வாங்கிட்டு வந்து தருவேன். நீங்க தான் அம்மாவா இருந்தா ஏன் என்ன இவ்வளோ நாள் பார்க்க வரல? அதுதாம்மா நேரம். உன்னை இந்த வயசுல தான் பார்க்கணும்னு இருந்திருக்கு. சரி நீ சின்சான் பாரு. பலே பலே. அங்க பாரு. உன்னை டிவி பார்க்காத எத்தனை வாட்டி சொல்றேன். விடாம அவளுக்கு பிடிச்சத அவ பார்த்துட்டு போறா. சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ பாருடா. என்ன நீங்க? என்ன நீ? தள்ளுங்க. இந்த பாருங்க, இது ஏன் டிவி, ஏன் இஷ்டப்படி தான் நான் வைப்பேன். இவ ஏன் பொண்ணு, அவ என்ன விருப்பப்படுறாளோ அதை தான் நாங்க வைப்போம். பாத்தியாலியா, டிவிய கூட உரிமையா ஏன் டிவின்னு சண்டை போடுற இந்த வாயி ஒன்னு என் பொண்ணுன்னு உரிமையா சொல்லுதா பாத்தியா? அழியா, அவங்க என்னென்னமோ சொல்றாங்க. அழியா, தயவு செஞ்சு அதெல்லாம் நம்பாத. உங்க அம்மா பத்தி தெரியாது. இப்போ இந்த 2 பேர்ல எனக்கு அம்மா யாருன்னே தெரியலையே. நான் தான் அம்மா. என் பிள்ளை விளையாடுறதுக்கு நான் வாங்கி கொடுத்த பொம்மையை நீ வச்சு விளையாடிட்டு இருக்க. எனக்கு இப்ப யாரு அம்மானே தெரியல. அழியா, கை நீட்டு, கை நீட்டு. இங்க பார், நம்ம ஒரே கலர்ல இருக்குமா? நான் தான் உன் அம்மா. ஆலியா, நீ கைய நீட்டுமா. இந்த பாரு, நானும் உன் கலர்ல தான் இருந்தேன். ஆனா உன்னை தேடி தேடி அலைஞ்சி இந்த வெயில்ல இப்படி கருத்து போயிட்டேன். ஆனா அம்மா இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு எனக்கு பலன் கிடைச்சிருச்சு. நீ கிடைச்சிட்ட ஆலியா. அம்மா சொல்லுமா. எனக்கு பசிக்குது. ஐயோ, என் பிள்ளைக்கு பசிக்குதாமே. கிச்சன் எங்கடி இருக்குன்னு சொல்லு, என் பிள்ளைக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு கொடுக்கணும். பிடிச்சது செஞ்சு கொடுக்கணுமா? அவளுக்கு என்ன பிடிக்கும் தெரியுமா உங்களுக்கு? யார பார்த்து என்ன கேள்வி கேட்டுட்ட? அவளுக்கு பிடிச்ச கலர் ப்ளூ, பிடிச்சது மேக்ஸ். இது வரைக்கும் எல்லாத்துலயும் பாஸ். சாப்பிட பிடிச்சது பிரியாணி. எப்பவுமே சுட்டியா இருப்பா. என்னென்ன பிடிக்கும் என்னென்ன பிடிக்காதுன்னு தெரிஞ்சுதான் வந்திருக்கேன். ஆனா இதெல்லாம் அவளுக்கு பிடிக்குமே. கரெக்ட் அடி? கரெக்ட். ஏன்னா அதெல்லாம் எனக்கு பிடிக்கும். தாய்க்கு என்ன பிடிக்குமோ அதென்ன பிள்ளைக்கும் பிடிக்கும். என்னம்மா? சரி சரி, வா வா வா, உனக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு கொடுக்குறேன், வா. என்ன எல்லாமே கரெக்டா சொல்றாங்க. இவ்வளோ பாசத்தை காமிச்சா ஆளே அவங்க பக்கம் போயிடுவா போலக்கு. வேற வழியே இல்லை, நம்மளும் போட்டி போட வேண்டியதுதான். அழியா,
கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம். ஆனா இதுல காய்கறி இல்ல. அம்மா உனக்காக சிக்கன் பிரியாணி செஞ்சு வச்சிருக்கேன். அம்மா உனக்கு சாண்ட்விச் பண்ணிருக்கேன். இந்த பாருமா, இது உனக்கு பிடிக்கலனாலும் என்கிட்ட சொல்லு. அம்மா உனக்கு என்ன பிடிக்குமோ அதை சலிக்காம செஞ்சு தருவேன். ஆழியா, உனக்கு சாண்ட்விச் சாப்பிட்டோன்னே சொல்லு, நம்ம மால் இல்ல மால் ஷாப்பிங் போலாம் தங்கம். ஐயோ, அவதான் ஏன் கூட வரப்போறாளே. நீ ஷாப்பிங்க்கு யார கூட்டிட்டு போற? மா, என்னையும் கூட்டு போறீங்களா? இவன் வேற போடோ. பசிக்குதுன்னு சொல்லல, சாப்பிடு. நம்மள சாப்பாடு போடாம சாவடிக்கிறாங்க, ஆனா அவளை சாப்பிட வச்சே சாவடிப்பாங்க போலே. பிள்ளைக்கு எதை கொடுக்கணும் எதை கொடுக்க கூடாதுன்னு எனக்கு தெரியுது. ஒழியோ. எனக்கு சாப்பாடு வேண்டாம். பிள்ளைக்கு தொண்டை விக்கிருச்சு, சாப்பிடாம எந்திரிச்சு போயிட்டா. ஏன்டி இப்படி பண்ண? எல்லாம் உங்களாலதான். எல்லாம் உன்னாலதான். உங்களாலதான். உன்னாலதான். ஆலியா இருந்தா வந்துட்டேன்டி அம்மா. நீ என்னடா வாசல் எட்டி பாத்துட்டு இருக்க? எங்க அம்மா எப்போ வராங்கட்டு பாத்துட்டு இருக்கேன். டேய், நான் தான்டா உங்க அம்மா. நீயாவது வா, சாண்ட்விச் சாப்பிட்டு. ஐயோ, என் பொண்ணு கீழே விழுந்துட்டா. என்னாச்சு தெரியலையே. பாத்து வர மாட்டியா? நீ என்ன தண்ணி பாத்துட்டு இருக்க? குழந்தைய கீழே விழுந்துட்டு இந்த சமயத்துல போய் திட்டிட்டு இருக்க? இங்க பாருங்களேன், நான் மறுபடியும் சொல்றேன், இவ ஏன் பொண்ணு. இவள நான் திட்டுவேன், அடிப்பேன், என்ன வேணா செய்வேன். முதல்ல நீங்க எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க. கிளம்புங்க. எத்தனை வாட்டி சொல்லணும்? வெளில போங்க. இத்தனை வருஷம் கழிச்சு என் பொண்ண பாத்திருக்கேன். நான் எப்படி என் பொண்ணை விட்டு பிரிவேன்? ஆஹா, பிரிய மாட்டேன், பிரியவே மாட்டேன். உங்க டிராமா எல்லாம் போதும். நாளைக்கு உங்க அப்பா வந்துருவாங்க. நீங்க வந்து என்ன பஞ்சாயத்து வேணா பண்ணிக்கோங்க. இப்ப கிளம்புறீங்களா? வீட்டுல ஆள் இருக்கும்போது வந்து பேசுங்க. முதல்ல இப்பெல்லாம் வராதீங்க. கிளம்புங்க. வேண்டாம், விடுங்க. எனக்கு டவுட்டாவே இருக்கு. பாத்தியா, என் பொண்ணு என்ன நம்ப ஆரம்பிச்சிட்டா. ஓஹோ, யாரு பொண்ணு யாரு அம்மான்னு பாத்துடலாம். ஒரு நாள் தானே. என் பொண்ணு வாயாலே நீ டூப்ளிகேட் அம்மான்னு சொல்லி உன்னை வெளில துரத்த வைக்கல. இவ அப்படித்தாம்மா சம்மந்தம் இல்லாம பேசிட்டு இருப்பா. நீ வா, அம்மா உனக்கு தைலம் தேய்ச்சி விடுறேன். அப்படித்தான் பிள்ளை கீழே விடுறது கூட தெரியாம அப்படி வீட்டுல என்னதான் பண்ணிட்டு இருப்பாளோ. போடா, ஒண்ணும் இல்ல, அவ்வளவுதான்டா. ஒரு நைட்டு நான் தான் ஆழியோட அம்மா நிரூபிக்கல. என் பேரு ஜெயஸ்ரீ இல்ல. ஆஹா, என் பொண்ணோட கையெழுத்து எவ்வளவு அழகா முத்து 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 முத்துசா இருக்கு. ஆனா என் தலையெழுத்து இப்பதான் நான் உன்னை பார்க்க வேண்டியதா இருக்கு. விடுங்கம்மா, அதான் இப்ப பாத்துட்டீங்கல்ல. சரி, நீ நல்லா படிக்கணும். நீ என்ன படிக்கணும்னு ஆசைப்படுறியோ அதை அம்மா படிக்க வச்சிருவேன். ஓகேம்மா. அக்கில், அந்த நோட் எடு. இப்போதான் என்ன ஞாபகம் வந்துச்சா? இப்போயாச்சும் வந்துச்சேன்னு சந்தோஷப்படு. அந்த நோட் எட. என்னாலலாம் எடுக்க முடியாது. வேணும்னா நீயே வந்து எடுத்துக்கோ. இப்போ எடுக்க போறியா இல்லையா? என்ன உங்க அம்மா இருக்காங்கன்னு ஓவரா பண்றியா? ஆமா, இப்போ என்ன? இரு, இப்போ போய் எங்க அம்மாவை கூட்டிட்டு வரேன். கூட்டிட்டு வரட்டும், கூப்பிடட்டும். அப்படி அவ அம்மா என்னதான் கிழிக்க போறான்னு பாத்துருவோம். CAT கேட். எங்க அம்மா வந்துட்டாங்க. இப்போ சொல்லுங்க பாப்போம். எதுக்குடே உன் கூட சண்டை போட்டுட்டே இருக்க? அவ ஒன்னும் பண்ணலம்மா, நோட்டை தான் எடுத்து கொடுன்னு சொல்லிச்சு. இந்த பாருங்களேன், நான் உங்ககிட்ட பேசல, என் பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்கேன். நீங்க உங்க பையனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வாரிய, நான் என் பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறேன். உங்க பொண்ணா? இவ ஏன் பொண்ணுங்க? ஓ, அது இந்த நாள் வரைக்கும். இனிமேல் அவ ஏன் பொண்ணு தானே. வாடா, காலையில தெரியும்.
அவ யார் பொண்ணுன்னு. அதான் இப்பவே தெரிஞ்சிச்சுன்னு. நல்லா பாரு, இதான் உங்க அத்தை, இது உங்க தாத்தா, இதுதான் உங்க சித்தப்பா. பாருங்கம்மா, கல்யாண போட்டோல நீங்க இன்னும் அழகா இருக்கீங்க. அதனால்தான் நீயும் என்ன மாதிரியே அழகா இருக்க. ஆண்டி, நீங்க காலைல எதுக்கு? இப்பவே அலியா கூட்டிட்டு போயிடுங்க. முடியல. என்ன சத்தம்? மணி என்ன ஆகுது? தூங்க மாட்டீங்களா 2 பேரும்? படுங்க கம்முன்னு. ஆமா ஆமா, ரொம்ப நேரம் முடிச்சிருக்க கூடாது, சீக்கிரமா தூங்கிடணும். காலையில நம்ம வீட்டுக்கு வர போனோம்ல, வா படுப்போம். நீங்க என்ன இங்க செட்டில் ஆவறீங்க? கீழே போய் படுங்க போங்க. ஏன் பொண்ணு பக்கத்துல படுக்காம எங்க போய் படுக்கிறது? ஆலியா என் பக்கத்துல தான் படுத்து தூங்குவா. ஆலியாக்கு என் பக்கத்துல தூங்கிதான் பழக்கம். அவ அப்படிதான் தூங்குவா. கொஞ்சம் கீழே போய் படுக்கிறீங்களா? இத்தனை வருஷம் அப்படி ஒரு பழக்கம் இருந்திருக்கலாம், ஆனா இனிமேல் அப்படி இல்லம்மா, என் கூட தான் படுத்து தூங்குவா. ஒழுங்கா கீழே போயிடுங்க. ஆலியா என் கூட தான் தூங்குவா. அந்த தலைகாணி மட்டும் கொடுக்குறீங்களா? நானும் கீழே பார்த்துக்க ப்ளீஸ். ஐயா, தலைவாணி வச்சு படுக்கலன்னா அத்தைக்கு கழுத்து வலிக்கும். உங்க வயசுல சின்ன வயசுதான், இந்த தலைவாணி இல்லாம தான் படுக்கணும்னு டாக்டரே சொல்றாங்க. அதனால நீ சும்மாவே போய் படுப்போ. நீ வாமா, நம்ம படுத்து தூங்குவோம். அம்மா, இங்கதான் இடம் இருக்குல்ல, இங்க வந்து படுங்கம்மா. எல்லாம் என் தலை எழுத்து. ஓ, இதே நாங்க திருப்பி சொன்னோம்னா அப்பா. ஆழியா, என் தங்கல, நீ தூங்கு. நான் உனக்கு நல்ல கதை சொல்றேன், சரியா? நீ என்னடி கதை சொல்றது? அம்மா நல்லா பாட்டு பாட வேண்டி செல்லும். அண்ணாவோட பாட்டு பாடட்டுமா? ஆழியா பாப்பா, அம்மா எவ்வளவு சூப்பரா கதை சொல்வேன். நான் கதை சொல்வேனா நீங்க தூங்குவீங்களா? என் பாட்டை கேட்டாலே என் பொண்ணு தூங்கிடுவா. கதை சொன்னாதான் என் பொண்ணு தூங்குவா. அப்படியா? தூங்க மாட்டீங்களே. நீங்க 2 பேரும் அமைதியா இருந்தாலே நாங்க தூங்கிடுவோம். பேசாம படுக்கிறீங்களா? அப்பா, இந்த வீட்டுல வாயை திறக்க முடியல. சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் எல்லாம் வாய் அடக்குது. தூங்குறதுக்கு முன்னாடி கொடுப்பாங்க உம்மா. இனிமேல் நான் தான் உன் அம்மா. அவங்க டம்மி, நான் தான் உன் மம்மி. உன் தம்பிக்கு இருக்குது ஓவரான வாயி. இனிமேல் நான் தான் உன்னை பெத்த தாயி. பிக் பாஸ்ல வருவாங்க மாயா, இவ தான் என் பொண்ணு ஆழியா. மேல சுத்துது. எடுத்துறீங்களா? மண்ணெண்ணெய் வெப்பெண்ண விலைக்கு என்ன? நீங்க 2 பேர்ல யார் அம்மாவா இருந்தா எனக்கு என்ன? ஒழுங்கா பண்ணிட்டு தூங்குங்க, எனக்கு தூக்கம் வருது. என் பிள்ளை கையை ஏண்டி பிடிக்கிற? காப்பாத்துங்க. அழகா இருக்கு என் பாட்டு குச்சி. முடிய பாரு. என் செல்லம் திருஷ்டி அவ்வளவும். கண்ணாடி எதுக்குடி? போதும், கண்ணாடியை ரொம்ப நேரம் பார்க்க கூடாதான் சொல்லுவாங்க. என் பொண்ணு அழகா ரெடி ஆயிடுச்சு. இனிமே நம்ம வீட்டுக்கு கிளம்பி போலாமா? பொருளெல்லாம் எடுத்துட்டு வா, நம்ம வீட்டுக்கு கிளம்புவோம். அப்பா வேற தேடிட்டு இருப்பாரு. யார் பொண்ணு யாருங்க கூட்டு போறது? ஆழியா அவங்க தான் சொல்றாங்களா, நீயும் நம்பிட்டு இருக்க? அவங்க சொல்றாங்கன்னு நான் நம்பல. நீங்க தானே சொல்றீங்க நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து மாத்தி தூக்கிட்டு வந்துட்டேன்னு. அது ஏதோ அம்மா கோவத்துல சொல்லிட்டா ஆழியா. சத்தியமா இனிமேல் கோவத்துல கூட அப்படி சொல்ல மாட்டேன். ஏங்க, உங்க குழந்தை மிஸ் ஆயிருக்கலாம், ஆனா என் பொண்ணுதான். சத்தியமா ஆழியா என் பொண்ணுதான். அனுப்ப மாட்டேன். ஆலியா, இதுக்கு மேல உண்மையை சொல்லலைன்னா தப்பா போயிடும். உண்மையா? என்ன உண்மை? நான் சொல்றேன். நேத்து நான் தேங்காய் வாங்க போனேன்ல, அப்போ என்ன ஆச்சுன்னா அக்கூலா மச்சாட்டா. என்னம்மா பயமுறுத்துனா? பயப்பட மாட்டியா? எங்க அம்மா பயமுறுத்துறதை விடவா நீங்க என்ன பயமுறுத்துற போறீங்க? அப்படி என்ன உங்க அம்மா உன்னை பயமுறுத்திட்டா? எங்க அம்மா என்ன ஹாஸ்பிட்டல்ல இருந்து மாத்தி எடுத்துட்டு வந்தேன்னு சொன்னாங்க. அது
உண்மை இல்லைன்னு எனக்கு 99% தெரியும். ஆனால் 1% உண்மையாக இருக்குமோன்னு. அதெல்லாம் வீட்டில் சும்மா கோவத்துல சொல்றது. அப்போ நானுமே கோவத்தில் எனக்கு அம்மா வேணாம், எனக்கு அம்மாவே பிடிக்காதுன்னு சொல்லலாமா? அச்சோ, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுடா, தப்பு. அம்மா மனசு கஷ்டப்படும்ல. பெரியவங்க அவங்களுக்கே கஷ்டமா இருக்கும்னா அப்போ எங்களுக்கு கஷ்டமா இருக்காதா? ஏக்கா என்னக்கா பண்ணிட்டு இருக்க? பிராங்க் பண்ண சொன்னா பேசிக்கிட்டு இருக்க. குழந்தைய கூட உன்னால பயமுடுத்த முடியல. இங்க எதுவும் மாட்டலடா. வேற ஏதாவது தெருவுல போய் வேணா பார்க்கலாம். ஆமா, நீங்க என்ன பண்றீங்க? நாங்க பிராங்க் ஷோ பண்றோம்டா. பிராங்க் ஷோவா? வா, அடுத்த தெருவுல போய். இருங்க, உங்களுக்கு பிராங்க் பண்ண நல்ல கண்டென்ட் வேணும். ஆமா, எனக்கு எங்க அம்மாவை பிராங்க் பண்ணணும். ஓ, இது நல்ல டீலா இருக்கே. இது வேணா நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமா? பண்ணிடலாம். ஓகேவா? ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிடுச்சுல? எஸ். நீ போட தங்கம், நான் பின்னாடி எப்படி வரேன்றத மட்டும் பாரு. ஃபாலோ மீ. டேய், ஓகே சொல்லிட்டேன். ஆனா வீட்ல பிராங்க் பண்ண போய் ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா? அக்கா, நம்ம என்ன திருட வாக்க போறோம்? பிராங்க் தானே பண்ண போறோம். அப்படியே ஏதாவது மாட்டினா எப்பயும் போல பிராங்க்ன்றோம், அவ்வளவுதான். அப்படின்றியா? இருந்தும் கொஞ்சம் பயமா இருக்குடா. அக்கா, கண்டென்ட்டே இல்லாம போறதுக்கு ஏதோ ஒரு கண்டென்ட் கிடைச்சதுல, இது மட்டும் மாட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வியூஸ் எகிரிடும். போக்கா போக்கா, தைரியமா போக்கா. போயிருவோம், கலக்கிருவோம். வா. என்ன வேலை பார்த்து வச்சிருக்க நீ? என்ன பண்ணன்னு கேக்குறேன். எவ்வளவு டிராமா! அவ்வளவு சந்தோஷமா இருக்கா நான் கதறது? உனக்கு ஒரு வார்த்தை சொல்லணும்னு தோணல? உங்க அப்பா மட்டும் தோல் வரைக்கும் சொல்றனா இல்லையா பாரு. இதெல்லாம் உனக்கு தப்புனே தோணலையா? நான் பண்ணது தப்புதாம்மா, ரொம்ப சாரி. ஆனால் நீங்கள் என்ன ஹாஸ்பிட்டல்லேருந்து கொண்டு வந்த குழந்தைன்னு சொல்லும் போது எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சுன்னு தெரியுமா? எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும்மா. ஆனால் நீங்கள் என்னோட அம்மா இல்லைன்னு சொல்லும் போது எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலம்மா. ரொம்ப சாரி. நீங்களும் இனிமேல் அப்படி பேசாதீங்க. நானும் இனிமேல் அப்படி பண்ண மாட்டேன். அம்மா இனிமேல் அப்படி சொல்ல மாட்டேன்டா. சாரிம்மா, நான் ஏதாவது தப்பா பண்ணியிருந்தேன்னா மன்னிச்சிருங்க. ஆனா எப்பவுமே குழந்தைங்க கஷ்டப்படுற மாதிரி பேசக்கூடாது. நீங்க சும்மா பேசுனது எவ்வளவு யோசிக்க வச்சிருக்கு பாத்தீங்களா? சும்மா தாங்க சொன்னேன், அது இவ்ளோ யோசிச்சு வச்சிருக்கான்னு. என் மேலயும் தப்பு இருக்கு. ஆலியா, இனிமேல் அம்மா உன்னை ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. நீயும் அம்மா கிட்ட சமத்தா இருக்கணும், என்ன? ஆனா என்னை விட நீ சூப்பரா நடிச்ச ஆலியா. சரி, நான் வரட்டுமா? ஐயோ, இந்த கேமராமேன் என்ன நடிக்க சொல்லிட்டு அவன் எங்க போனான்னு தெரியல. கண்டென்ட் கிடைச்சிச்சா இல்லையானும் தெரியல. நாங்க கிளம்புறோம். பாய் ஆலியா, பாய். உங்க பையன் ஒருத்தர் இருந்தானே, அவனுக்கும் பாய் சொன்னேன்னு சொல்லிருங்க. டேய், கேமராவை திருப்பிடா அடுத்த தெருமுனைக்கு. நான் கூட எங்க அக்காவை கூட்டிட்டு போவீங்களோன்னு பயந்துட்டேன். கிளம்புங்க. அப்பா பாய். என்ன உனக்கு ஒரு வாசனை கொடுக்க பண்ணேனா? நீ நிறுத்துன. யாருமே நீங்க? என்னாச்சு? டேக் போயிட்டு இருக்கா இல்லையா? அகில், அதெல்லாம் பண்ண இங்க பாரு. இப்படி பண்ண போதியா இல்லையா? சொன்னதே நிற்கணும். அது இன்னும் கையில இருக்கு. ஆடியோவை பாரு. அவன் தூக்குதான்.
உண்மையா பிள்ளை கிடைச்சிக்கிறீங்க. பயமா இருக்குங்க. நீ என்ன குழந்தையாடா? ஸ்கூல் வாசல்ல நின்னுட்டு உள்ள போக மாட்டேன் நடம் பிடிக்கிற மாதிரி ஆஃபீஸ் வாசல்ல நின்னுட்டு ஆஃபீஸ்க்குள்ள வர மாட்டேன் நடம் பிடிக்கிற? ஏது நான் குழந்தை மாதிரி பண்றேனா? நேரம் உள்ள போய் எங்க மாமா கிட்ட ஆமாயா நாங்க லவ் பண்றோம் அப்படின்னு சொல்ல ஒரு நிமிஷம் ஆகாது. நான் பயப்படுறதே உங்களை நினைச்சுதான். அச்சோ, அப்படியே லவ்வர் கொண்டுன்னா பயப்படுற மாதிரி நடிக்காத என்ன?